சமூக நலத்துறையில் பணியாற்றக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மத்திய அரசோட நிதியில மொபைல் போன் வழங்கப்படுகிறது. ஓகே, அந்த மொபைல் போனுக்கு டெண்டர் வெளியிடப்படுகிறது. பல நிறுவனங்கள் இந்த டெண்டரில் பங்கு பெறுகின்றன. இந்த டெண்டர் வந்து அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களோட பிஏ ரஜினி என்பவர் திருச்சியை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த மாலா சூப்பர் மார்க்கெட் என்ற ஒரு மளிகை சாமான் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இந்த மொபைல்களை சப்ளை செய்யக்கூடிய டெண்டரை கொடுக்க வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருக்கிறார். இதை நான் ஏற்கனவே எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சேன். நீங்க சூப்பர் மார்க்கெட் நீங்க போன் வாங்க போறீங்க அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன். பதிவு செஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அதுல சில ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இப்போ வந்து லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்போதும் அந்த மாலா சூப்பர் மார்க்கெட் தான் லோயஸ்ட் டெண்டரா எமர்ஜ் ஆயிருக்காங்க. இப்போ லோயஸ்ட் டெண்டரா எமர்ஜ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் சட்டம், அதுதான் சரியும் கூட. ஆனால் இந்த மாலா சூப்பர் மார்க்கெட் லாவா என்ற மொபைல் போனை வழங்க போகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் உள்ள நிறுவனம் ஏசர் செல்பேசியை வழங்கியிருக்கிறது. அதுக்கு மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இரண்டுமே சாம்சங் தொலைபேசிகளை வழங்குகின்றன. இப்போ லோயஸ்ட் கொட்டேஷன்ல வந்திருக்கக்கூடிய அந்த மாலா சூப்பர் மார்க்கெட் தான் நீங்க இந்த டெண்டர் கொடுக்கணும். அதான் சரி. ஆனால் மாலா சூப்பர் மார்க்கெட் அந்த லாவா மொபைல் போன் வழங்குறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த லாவான்ற அந்த மொபைல் போன் ஒரு சர்வதேச தரச்சான்று வந்து பெற்ற நிறுவனங்கள் தான் இந்த டெண்டர்ல பங்கேற்கணும். அது என்னன்னா FCC எனக்கூடிய ஒரு சர்டிபிகேஷன். அமெரிக்காவை சேர்ந்த ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷன் என்ற நிறுவனம் ஒவ்வொரு செல்பேசிகளுக்கும் செல்பேசி அதுக்கு இது நல்ல போன், இது நல்ல டிவைஸ் என்று சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேஷன் நீங்க டெண்டர்ல வைக்க வேண்டும். ஆனால் இந்த லாவா நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த FCC சர்டிபிகேட் வைக்காம சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்டரியோட சர்டிபிகேட் வச்சுட்டாங்க. இப்படி சீனாவோட சர்டிபிகேட் வச்ச ஒரே காரணத்துக்காகவே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இதே போல ஒரு செல்பேசி டெண்டரில் லாவா நிறுவனத்தோட டெண்டர் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ இது கொடுக்குறாங்க. இது ஏன் வந்து எனக்கு லாவா போன் மீது கோபமோ வருத்தமோ கிடையாது. சர்டிபிகேஷன் ஒரு டெக்னிக்கல் தான் இருக்கும். ஆனால் நீ மொபைல் போன் வச்சிருக்கல, போய் வாங்கிருக்கல கடையில், லாவா போன் என்ன இல்லை, சாம்சங் இல்லை, கிட்டத்தட்ட 5000 டிஃபரெண்ட் இருக்கு சார். இருக்குமா? ரைட். இப்போ நான் சாம்சங் சப்ளை பண்றேன், மாலதி லாவா சப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோ. நான் 10,000 கோட் பண்றேன், மாலதி 10,500 கோட் பண்றாங்க. எனக்கு எவ்வளவு லாபம், மாலதி எவ்வளவு லாபம்? பொருளோட தரம் வித்தியாசம் இவ்வளவு சொன்னல. ஆனா ரெண்டு பேரும் 100 ரூபாய் வித்தியாசத்துக்கு தான் கோட் பண்ணிருக்கோம். டான்சானியா பருப்பு மாதிரி தான். அதேதான். அப்ப இவங்களுக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? சோ இந்த லாவா போனை சப்ளை செய்யக்கூடிய இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு போனுக்கு 6000 லாபம். ஒரு போனுக்கு சாம்சங் சப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு போனுக்கு 1500 லாபம். ஒரு போனுக்கு 6000 லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனம் எவ்வளவு லஞ்சம் தர முடியும்? 1500 சப்ளை பண்றவங்க லஞ்சம் கொடுப்பாங்க. கொடுக்கல கவர்மெண்ட் ஒண்ணு நடக்காது. அவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு போனுக்கு 6000 ரூபாய்னா 30,000 போன் எவ்வளவு? 18 கோடி இல்லையா? சோ இந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய அதிகாரிகள் இந்த FCC சர்டிபிகேஷன் இல்லன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டோட ரிஜெக்ட் பண்ண முடியும். இன்னொன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல மாலா சூப்பர் மார்க்கெட் செல்பேசி சப்ளை பண்ணக்கூடாது என்றெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. தொழில் யார் வேணாலும் அவங்க பேர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாலும் அவங்களால மொபைல் ஃபோன் சப்ளை பண்ண பண்ணட்டும். பட் FCC சர்டிபிகேஷன்ல வாட் இஸ் தி பிரைஸ் டிஃபரன்ஸ்? பட் சார், இப்போ நான் லாவா ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்றேன், தம்பி சாம்சங் வாங்கணும்னு முடிவு பண்றான் அப்படின்னு வைங்களேன், நீங்க என்ன நிர்பந்திக்க முடியாதுல? சாம்சங் வாங்க, இன்னும் 500 ரூபாய் தானே, அதிகமா போட்டு வாங்க எப்படி நிர்பந்திக்க முடியும்? ரொம்ப கரெக்ட் நீங்க கேக்குறது. நிர்பந்திக்க முடியாது தான். அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யும் போது தரத்தை உறுதி செய்ய வேண்டுமா இல்லையா? இன்னொன்னு இந்த டீல்ல 6000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஃபோன் இருந்தாலும் நீங்க 1500 தான் சம்பாதிக்கிறீங்கன்னா அவர் 6000 சம்பாதிச்சா பரவாயில்லை நான் அனுமதிக்கிறேன். அதுல ஏதோ முறைகள் நடக்குது, தப்பு இல்லையா? இன்னொன்னு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா which is a better phone. அப்ப லாவாவே இன்னும் கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு 1500 ரூபாய் லாபம் வர அளவுக்கு எங்களுக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லனா இன்னொரு பண்ணலாம். லாவா போன் என்ன ரேட் சப்ளை பண்ண முடியும் நீங்க கேளுங்க மார்க்கெட்ல. இந்த மாடல் ஒரு N70 மாடல் வச்சுங்க, N70 போன் உங்களுக்கு வேணும் அப்படி கொடுங்க. செல்பேசி வேணும்னு கேக்குறீங்க, அப்ப நாலு நிறுவனம் வருது. அப்போ இன்னொன்னு இந்த பிரைஸ் எல்லாம் தாண்டி ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நீங்க பார்க்கணும்ல. அங்கன்வாடி ஆயா தானே வாங்கி 2 மாசத்துல வந்து போச்சுனா எனக்கு வந்துச்சு. இன்னொன்னு ஒரு அங்கன்வாடி ஆயா வந்து போன் கொடுக்க போகுது இல்லையா, உதவியாளருக்கு கொடுக்க போகுது. அது போன் ரிப்பேர் ஆச்சுனா எங்க போய் அவங்க கம்பெனி பண்ணுவாங்க? ஓசி கூட்டம் போமா எடுத்துங்க சொல்லிட மாட்டீங்களா? அவங்களே அந்த மைண்ட் செட் வந்துவாங்க. லாவா சைனா சார் எனக்கு தெரியும் சார், ஊதி போ சார். இப்போ அரசாங்கத்தின் பணத்தை செலவு செய்யக்கூடிய அதிகாரியான எனக்கு இந்த பொறுப்பு இருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம கடைக்கு போறோம், எவ்வளவு அந்த போன் சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னா லாவா போனோட விலை 11500 ரூபாய் சரியா? செகண்ட் நம்பர் 2 L2 வந்திருக்கிறது ஏசர் போன், அது 11642 அதிகம். சாம்சங் போன் 300 ரூபாய் அதிகம், 11799 300 ரூபாய் அதிகம். இத வாங்கணும், இத மார்ஜின் உங்களுக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட 300 ரூபாய் வித்தியாசத்துல லாவாவும் கிடைக்குது, சாம்சங் கிடைக்குது. ஆனா இந்த லாவா விற்கிறால ஒரு போன் 6000 ரூபாய் தெரியும் போது நீங்க கொடுக்கலாம். கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்க? இது மத்திய அரசோட நிதி. ஓகே, மத்திய அரசு நிதியில தான் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க டெண்டர் கொடுத்தாங்க என்னைக்கு பட்ஜெட் ஆகுது? கீதா ஜீவன் CBI விசாரணை மாட்ட போகிறார். அன்னைக்கு இந்த டெண்டர் இறுதி செய்த அவரது பிஏ ரஜினி மாட்ட மாட்டார், இவர் தான் மாட்டுவார். சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன்.